திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கேன். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே என்ன அறியாம ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துடும். ஏன் தெரியுமா? சாதாரணமான ஒரு பிரேமலதாக இருந்த என்னை புரட்சி கலைஞர் உங்கள் அன்பு அண்ணியாக எடுத்து வழிநடத்தும் பொதுச் செயலாளராக மிகப்பெரிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தது அந்த அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் என்பதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த வகையில இந்த புண்ணிய பூமியில மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் என்னுடைய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். திருவண்ணாமலை அப்படின்னாலே மூங்கில் துறைப்பட்டுல நான் இருந்த காலத்துல நம்ம கேப்டன் அவர்கள் இங்கு வந்து பொண்ணு பார்த்து என்னை உங்கள் அண்ணியாக தேர்ந்தெடுத்த அந்த புண்ணிய இடம். அதனால என் வாழ்நாளில் என்னுடைய உயிரோடு கலந்த ஒரு மாவட்டமாக நமது திருவண்ணாமலை அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் என்னைக்குமே இருப்பாங்க. கிரிவலத்திற்கு வந்திருக்க எப்பொழுதுமே நான் இங்க தீபம் ஏற்றும் போது பல முறை வந்திருக்கிறேன். கோவிலுக்கு வந்திருக்க, நம்ம கட்சி விழாவுக்கு வந்திருக்க, எத்தனையோ முறை இந்த திருவண்ணாமலைக்கு நான் வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாது, கேப்டன் அவர்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னதும் அன்னைக்கு திரண்டிருந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில மதுரையிலே முதல் மாநாடை கூட்டி நமது கட்சியை நாம் ஆரம்பிக்க போகிறோம் என்று நமது தலைவர் அவர்கள் அறிவித்தது இதே திருவண்ணாமலை. நான் இந்த பெருமையோட நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு திருவண்ணாமலையில உங்க எல்லாரையும் பார்க்கறது உண்மையிலேயே மகிழ்ச்சி. திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே பல சிறப்புகள் உண்டு. அந்த வகையில எனக்கு மிகவும் என்னுடைய உயிரோடு கலந்த ஒரு மாவட்டத்திற்கு நான் வந்திருக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஆனா அது ஒரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு காலையில நான் 4 மணிக்கு எந்திரிச்சு அங்கிருந்து சென்னையிலிருந்து சரியாக 9:30 மணிக்கெல்லாம் நமது அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து கோவிலிலே வழிபட்டு கிரிவல பாதையிலே சென்று அந்த மலை சரிந்த பகுதிகளை நேரடியாக சென்று பார்த்து அங்கு உயிரிழந்த 7 குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் நேரடியாக சந்தித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை அந்த குடும்பத்துக்கு தெரிவித்துவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலைமுடிவாக பேசக்கூடிய நமது தன்றாம்பட்டு கிட்ட போட்ட அந்த பாலம் இன்னைக்கு இடிந்து விழுந்து கிடக்கிறது. அந்த அவலத்தை போய் நேரடியாக பார்க்கும் பொழுது நேரு அவர்கள் சொன்னது போல என் கண்களில் தண்ணீர் வந்தது உண்மை. இது உண்மை. ஏன்னா இதை சொல்றேன்றதை புரிஞ்சுக்கணும். யாருடைய காசுல இன்னைக்கு ஏவா வேலு அவர்கள் அந்த பிரிட்ஜ போட்டார் என்ற கேள்வியை மக்களுக்கு அவர் பதில் அளித்தே தீர வேண்டும். ஏவா வேலு அவர்களே, உங்க சொந்த காசுலயே அந்த பிரிட்ஜ போட்டீங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மக்களுடைய வரி பணம், இந்த மக்கள் வரி பணத்துல 14 கோடி செலவு செய்து ஒரு 2 மாசம் கூட நீங்க கட்ட பாலம் தாக்கு பிடிக்கிறீங்கன்னா அதுல எந்த அளவு லஞ்சமும் ஊழலும் ஒரே உதாரணம் அந்த பாலம். ஆனால் மணலூர்பேட்டையில ரிஷிவந்தன் தொகுதியில நம்ம தலைவர் ஜெயித்த பிறகு சுதந்திரத்திற்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே அந்த பிரிட்ஜ் கட்டல அப்படின்னு மக்கள் முறையிட்ட போது நான் இருக்கும் 5 ஆண்டு காலத்துக்குள்ள உங்களுக்கு நான் நிச்சயம் பாலத்தை அமைத்து கொடுப்பேன் என்று தலைவர் அவர்கள் கொடுத்த வாக்குப்படி மணலூர்பேட்டை பிரிட்ஜை சுதந்திரம் வாங்கின காலத்திலிருந்து மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றல. எத்தனையோ எம்எல்ஏ, எத்தனையோ அமைச்சர்கள், எத்தனையோ கட்சி ஆட்சி செய்தாலும் ஆனால் நம்ம தலைவர் முதல் முறையாக ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்சவுடன் அந்த வாக்கை நிறைவேற்றி இன்றளவும் 2011 கட்டினாரு. இன்னைக்கு 2025 நம்ம தலைவர் எப்படி கம்பீரமானவரோ உண்மையானவரோ மக்களுக்கானவரோ அதே பாணியில இன்னைக்கு அந்த பிரிட்ஜும் கம்பீரமாக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான சின்னமாக மக்களுக்கான ஒரு பிரிட்ஜாக இன்றளவும் இருக்கிறது என்றால் அதுதான் நமது கேப்டன் அவர்கள் என்பதை
இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மணலூர்பேட்டை பிரிட்ஜ் மட்டும் இல்ல மக்களே, நீங்க ஒரு உன்னத தலைவரை தவற விட்டு விட்டீர்கள் என்பதை நான் மனவேதனையோடு உங்ககிட்ட பதிய வைக்கிறேன். என் மக்களே என் மக்களே என் சொல்லி தமிழ்நாடு முழுக்க சென்று தொண்டையில ரத்தம் வரக்கூடிய அளவு மக்களுக்காக பேசி பேசி போராடி உங்களுக்காக ஏதாவது நல்லது செய்யணும்னு உழைத்த தலைவரை மக்கள் அன்னைக்கு புரிஞ்சுக்கல. இன்னைக்கு அவர் மறைந்த பிறகு கேப்டன மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லையே, நாங்க தவற விட்டுட்டோமே, தூக்கி எறிந்த போது அது கல்லுன்னு நினைச்சோம், ஆனா நாங்க தூக்கி எரிச்சது கோமேதகம், அது வைரம் அப்படின்றத இன்னைக்கு ஒரு சொந்த தங்கத்தை இன்னைக்கு நாம இழந்துட்டோமே என்று தினந்தோறும் கேப்டன் கோவிலுக்கு வருகின்ற ஆண்களும் பெண்களும் கண்ணீர் அடிப்பதை தினந்தோறும் நான் அங்கு இருந்து மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்க எல்லாத்தையும் நான் கேட்கறது ஒண்ணுதான், வாய்ப்பு ஒரு முறை வரும், தவறவிடக் கூடாது மக்களே. என் மக்களை தங்க தட்டில் வைத்து தாளாட்டுவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் அவர்கள். என் தாய் குழந்தைகள், என் வீட்டு பொண்ணு, என் சகோதரிகள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனாலதான் பெண்கள் நாட்டின் கண்கள் திட்டம், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று சொன்ன ஒரு உத்தம தலைவர் நமது கேப்டன் அவர்கள். ஒரு விஷயம் எனக்கு திருவண்ணாமலைக்கு வந்தாலும் செம்மரக்கட்டை வெட்டி நம்ம தமிழ் மக்கள் ஆந்திரால போய் எப்படி சித்திரவதைப்பட்டாங்க யோசிங்க, கொஞ்சம் மறக்க கூடாது. நம்ம அத்தனை பேர் செம்மரக்கட்டையை வெட்டினதுனால பல நாட்கள் ஜெயில அடைபட்டு எவ்வளவோ இன்னல்களை நம்ம தமிழர்கள் நம்ம தோழர்கள் சந்திச்சாங்க. ஏன் அந்த அவலம்? வேலை வாய்ப்பு இல்லை. திருவண்ணாமலையில வேலை வாய்ப்பு இல்லாததுனால வேலை வாய்ப்பை தேடி பக்கத்து மாநிலத்தில் போய் செம்மரக்கட்டையை வெற்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தியது இந்த ஆட்சியாளர்கள் தான். ஆனா வெறுமனே போய் பேசி மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சியாளர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் உங்கள் வீட்டு பையனாக, நான் இருக்கிறேன் உங்களுடைய பாதுகாவலராக என்று சொல்லி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு செம்மரக்கட்டையை சேர்ந்த அந்த குடும்பங்களுக்கு நேரடியாக கேப்டனே சென்று நிதி உதவி வழங்கி அவர்களுடைய துயரிலே பங்கேற்று அன்னைக்கு உண்மையான தெய்வமாக ஒரு சாட்சியாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் அவர்கள். இன்னைக்கு அந்த செம்மரக்கட்டையை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க. என்ன படம்? புஷ்பா 1 புஷ்பா 2 சொல்லி. ஆனா உண்மையான புஷ்பா நம்ம கேப்டன், உண்மையா நம்ம கேப்டன் சிங்கலிங்க தலைவர், தி லைன் ஆஃப் டைகர், லைன் ஆஃப் தமிழ்நாடு நம்ம கேப்டன். இந்த தமிழ்நாட்டின் சிங்கம் நம்ம கேப்டன் தான். வெறுமனே வசனங்களுக்காக வீர வசனங்கள் பேசி சினிமாக்காக திரைப்படங்களிலே வசனம் பேசுபவர்கள் மத்தியிலே என் தமிழ் மக்களுக்கு ஒரு இன்னல் என்றால் நான் வந்து நிற்பேன் என்று அன்னைக்கு செம்மரக்கட்டையில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றாரே நமது கேப்டன் அவர்கள். அவர்தான் உண்மையான இந்த தமிழ்நாட்டின் சிங்கம், தமிழகத்தின் உண்மையான சிங்கம் நம்ம தலைவர் தான் என்பதை வாழ்ந்து காட்டியிருக்கார். அதனால கேப்டனுக்கு சினிமால தான் நடிக்க தெரியும், மக்கள் முன்னாடி நடிக்க தெரியாத ஒரு தலைவர். இந்த மக்களை ஏமாற்றிய ஓட்டுக்கு காசு கொடுத்து இந்த ஆட்சியாளர்கள் உங்கள் மூளையை செலவு செய்து இன்னைக்கு ஆட்சியை கேப்டனுக்கு வழங்காமல் தடுத்துட்டாங்க. கேப்டன் பலமுறை சொன்னார், ஒரு முறை ஆட்சியை என் கையிலே கொடுங்கள், என் மக்களை நான் தங்க தட்டில் வைத்து காப்பாற்றுவேன். லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களில் இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன். லஞ்ச ஊழல் இல்லாமல் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, பாதுகாப்பான ஒரு தமிழ்நாடு என்று உருவாக்குவேன் என்று கேப்டன் அவர்கள் எத்தனையோ முறை சொன்னாரு. நழுவ விட்டுட்டோம், தவற விட்டுட்டோம் கேப்டனே அப்படின்னு நீங்க எல்லாரும் இன்னைக்கு யோசிக்கிறது எனக்கு தெரியும். ஏன் தவற விட்டீங்க? அவர் செய்த அந்த நல்ல விஷயங்கள் மக்களிடையே போய் சேராமல் தடுத்தது ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் தான். இன்னைக்கு கேப்டன் மறைந்த பிறகு இன்னைக்கு டிவில யூடியூப் சேனல்ஸ்ல தமிழ்நாடு முழுக்க உலகமே ஒருத்தரை பத்தி பேசுகிறா, அது நம்ம கேப்டனை பத்தி மட்டும்தான். இன்னைக்கு ரீல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வருது, ஜஸ்ட் அப்படியே மொபைல்ல ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணுங்க, வருகின்ற அத்தனை ரீல்ஸும்
நமது கேப்டனை புகழக்கூடியவர்கள், நமது கேப்டனை பாராட்டக்கூடியவர்கள், நமது கேப்டன் செய்த நல்ல விஷயங்களை பேசக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அன்னைக்கே உங்களுக்கு வந்து சேர்ந்திருந்தால் ஒரு உன்னதமான தலைவரை நாம தவற விட்டிருக்க மாட்டோம். அதனால மீண்டும் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், மீண்டும் வாய்ப்பு 2026 வருகிறது, தவற விடுவா கூடாது மக்களே. உங்களை பார்த்து உங்க சகோதரியா கேட்டுக்கிறேன், அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டுவிடக் கூடாது. நம்ம தலைவர் விட்டு சென்ற அந்த கனவு, லட்சியம், கொள்கையை உங்களோடு இணைந்து நிச்சயம் நிறைவேற்றி இந்தியாவின் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றியே தீர்வோம் என்று இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் உறுதிமொழி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த சாதாரண கட்சியில் இது ரசிகர் மன்றமாக ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக 20வது ஆண்டுல நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த 20 ஆண்டும் எங்களுக்கு கிடைத்த உண்மையான தொண்டர்களைப் போல தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் கிடைத்தது கிடையாது. நானும் பேசிக்கிறப்பெல்லாம் நாங்க சொல்லுவோம், இந்த வாழ்க்கையில நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் என்னன்னு. கேப்டனும் நாம சொல்ற எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் அன்பு தொண்டர்களாகிய நீங்கள் தான் தவிர வேற எதுவும் இல்லை என்பதை மீண்டும் உங்ககிட்ட நான் சொல்றேன். அந்த பேரணி கேப்டனுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை எப்படி நடந்தது என்பது தெரியும். தலைமை கழகத்தில் மட்டும் இல்லை, தமிழகம் முழுவதும் தலைவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜையை சிறப்பாக நடத்தி அன்னதானம் வழங்கி தமிழகம் முழுவதும் தலைவர் எப்படியோ தொண்டர்களும் அந்த வழிதான் என்பதை நிரூபித்த எங்கள் ஒட்டுமொத்த கழக தொண்டர் நிர்வாகிகளுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னைக்கு கேப்டன் மறைகிறதுக்கு முன்னாடி அவர் பெருமை தெரியல. அன்னைக்கு கேப்டன் மறைந்தவுடனே லட்சக்கணக்கான தொண்டர்களும் மக்களும் குவிந்தார்களே, அன்னைக்குதான் கேப்டன் யார் என்பது இந்த மக்களுடைய ஒரு நிலைமை. அது மட்டுமில்லை, முதலாம் ஆண்டு குரு பூஜையிலோ எப்படி கேப்டன் மறைந்த அன்னைக்கு கூட்டம் வந்ததோ அது மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான தொண்டர்கள் அன்னைக்கு சென்னையிலே குவிந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை எதிர்கட்சிகளுக்கு உருவாக்கி இருக்காங்க. தேமுதிக சும்மா இல்ல, இது பரநாட்டு நடிகர், எந்த சலசலப்புகளும் அஞ்ச மாட்டார்கள் என்பதை நிரூபிச்சிருக்கீங்க. அமைதி பேரணிக்கு தானே நாம் அனுமதி கேட்டோம். எப்ப கேட்கிறோம்? 20 நாட்களுக்கு முன்பிருந்து கேட்கிறோம். ஆனா அனுமதி தரல. தரோம் சொல்லி ஒரு நாள் இருக்கும் போது அனுமதி இல்லை என்று மறுத்தார்கள். ஏன் பயம்? ஏன் கட்டளை பார்த்தா தேமுதிக பார்த்தா என்ன பயம் உங்களுக்கு? சவால்களையும் எதிர்நீச்சலையும் போட்டு வெற்றி பெற்ற கட்சி தேமுதிக. அதனால சொல்றேன், எந்த பூச்சாண்டிகளுக்கும் எங்களுடைய தொண்டர்கள் பயப்பட மாட்டாங்க. பேரணியை தடுக்கிறதில்லை. நீங்க என்ன தடுத்தாலும் அங்கே நீங்க 1000 பேரை தடுத்தா 10,000 பேர் அங்க வந்து நிற்பாங்க. 10,000 பேரை தடுத்தீங்கன்னா 1,00,000 பேர் வந்து நிற்பாங்க. அதுதான் தேமுதிக என்பதை அன்றைக்கு நிரூபித்த நம் தொண்டர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மழை வெள்ள பாதிப்புல திருவண்ணாமலை மிகப்பெரிய அளவுல பாதிச்சது. ஆனா நிவாரண நிதி ₹1 கூட இந்த ஆட்சியாளர்கள் தரல. ஏன் தரல கேட்டா நிதி இல்லை என்று போய் சொல்றாங்க. ஏன் நிதி இல்லை? அப்ப மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வரி பணம் எங்க போச்சு? இன்னைக்கு விலைவாசி எங்க இருக்கிறது? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை துறைகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒழிய வேற என்ன இங்க நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு மழை வெள்ள பாதிப்புல கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, தமிழ்நாட்டில் மொத்தம் 38 மாவட்டங்களில் 36 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒரு கடலூருக்கும் விழுப்புரத்துக்கு மட்டும் 1000-2000 கொடுத்து விட்டு மற்ற இடங்களில் எல்லாம் எந்த நிதியும் தராமல் வஞ்சித்த இந்த திமுக ஆட்சியை நம்ம திருவண்ணாமலை தொகுதி மக்கள் சார்பாக வன்மையாக இந்த நேரத்தில் எங்கள் கண்டனங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மக்களுக்கு எந்த நிவாரணமும் தரல. அது மட்டும் இல்ல, இப்ப பொங்கல் வரப்போகுது. அந்த பொங்கலுக்கு பார்த்தோம்னா என்ன தரணும்? யூஸ்வலா
பொங்கல் பரிசு பொருட்களோடு நிதி உதவியும் தருவது ஆண்டாண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு பழக்கம். அதிமுக ஆட்சியில் இருந்த போது 2500 ரூபாய் கொடுத்த போது இந்த திமுக காரங்க என்ன சொன்னாங்க, இருக்கிற விலைவாசியில 2500 பத்தாது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வாய்க்கூசாம பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் கூட வக்கில்லாம ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் முதலமைச்சர் ஏன் ஒரு 2000 3000 ஏன் கொடுக்க கூடாதா? நீங்க சொன்ன மாதிரி 5000 கொடுக்கணும். நிதி இல்ல நிதி இல்லன்னு சொல்றீங்க, என்ன நிதி இல்ல? உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லார் பேர்லயுமே நிதி இருக்கு. கருணாநிதி, தயாநிதி, உதயாநிதி, தமிழ் நிதி என்று உங்க குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்கிட்டயுமே நிதி இருக்கு. இன்னைக்கு மக்கள் கிட்ட சம்பாதிச்ச வரி பணத்துல நீங்க சேமிச்சு வச்ச நிதி எவ்வளவோ இருக்கு. உண்மையிலே தமிழக அரசுக்கு நிதி இல்லைன்னா இன்னைக்கு குறுநில மன்னர்கள் போல அமைச்சர்கள் 7வது வாட்டி நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம் பெருமைப்படுறீங்களே. உங்க சொந்த நிதியில இருந்து அந்தந்த மாவட்ட மக்களுக்கு கொடுங்க பார்ப்போம். ஒரு முறை கொடுங்க, என்ன குறைஞ்சு போறீங்க? கொடுப்பாங்க, அவங்க கொடுப்பாங்களா? யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வருஷம் ஆச்சு கேப்டன் கோவிலுக்கு வர அத்தனை பேருக்கும் தினந்தோறும் குறைந்தபட்சம் 3000 இருந்து 10,000 பேருக்கு நாம தினந்தோறும் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறோம். திமுகவை சேர்ந்தவர்களே, நீங்கள் மக்களின் நண்பர்கள் தோழர்கள் சொல்றீங்க, உங்க அப்பாவை அடக்கம் பண்ணிருக்காங்களே, அந்த குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேருக்கு தினம் சோறு போடுவீங்களா? நீங்க ஒரு 500 பேருக்கு ஏன் உங்ககிட்ட என்ன காசு இல்லையா, பணம் இல்லையா, பதவி இல்லையா? எல்லாம் இருக்கு. ஆனா கேப்டனை போலவும் கேப்டன் தொண்டர்களை போலவும் உங்களுக்கு மனசு கிடையாது. மக்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் கிடையாது. ஒன் வே டிராபிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. ஒன்னே ஒண்ணுதான், கொடுங்க 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 வாங்குவாங்க ஒழிய திருப்பி கொடுத்த பழக்கமே திமுக கிடையாது என்பதை தலைவர் அவர்கள் எத்தனையோ முறை சொல்லியிருக்கார். லஞ்சத்தையும் ஊழலையும் வாங்கி 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 கை அரிச்சு போயிருக்கு அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம தலைவர் எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக இந்த கண்டன கூட்டத்தின் மூலம் சொல்ற பொங்கலுக்கான நிதி உடனடியாக வழங்க வேண்டும். விவசாய மக்களுக்கும் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் தரணும். மத்திய அரசு காசு தரல, மத்திய அரசை நம்பியா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நம்ம ஓட்டு போட்ட மக்கள் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க. அவங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா அவங்களுக்கு வேண்டிய சலுகைகளை செய்யாமல் ஏமாற்றுகின்ற திமுக அரசுக்கு மக்களாகிய நீங்கள் வருகின்ற தேர்தலில் நிச்சயமான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று இங்க எல்லோரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடத்தை புகட்டுவீங்களா? உங்களுக்கு நிதியை வழங்காத திமுகவுக்கு பாடத்தை புகட்டுவீர்களா? மக்கள் வரிப்பணத்தை வாங்கிவிட்டு மக்களுக்கு உதவி செய்யாத திமுகவுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும் சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். திருவண்ணாமலையில பார்த்தோம்னா மழை சரிந்த இதுவரைக்கும் வரலாறு நம்ம எப்பயாவது பார்த்திருக்கோமா? சிந்திச்சு பாருங்க, எத்தனை எத்தனை லட்சம் ஆண்டுகள அந்த மலை கம்பீரமாக சிவனின் உருவமாக நிற்கின்ற மலை. எந்த நிலச்சரிவும் அங்க வந்ததாக வரலாறே இல்லை. ஏன் இப்ப வருது? களி முத்திருச்சு. அதர்மம் நோங்கும் போது தர்மம் நிற்கும் சொல்லுவாங்க. இன்னைக்கு களி முத்தினதுனாலதான் சிவனே அங்க வீட்டில் இருக்கிற அந்த மலையே இன்னைக்கு சரிந்து விழுகின்ற ஒரு அவலத்தை நம்ம பார்க்கிறப்ப ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குது எனக்கு. அதனால எங்கெல்லாம் அதர்மம் வருதோ அங்க தர்மம் தலைக்கும். நிச்சயம் மக்களுக்கு ஒரு விடிவு பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பார்த்தோம்னா சிவகாசியில பட்டாசு வெடி விபத்து தினந்தோறும் நடந்துருந்தாங்க. நிறைய பேர் செத்துருக்காங்க. ஆனா கேட்டா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்தை கொடுத்து முடிக்கிறாங்க. அதுவல்ல நிரந்தர தீர்வு. நிரந்தரமாக மக்களுக்கு பாதுகாப்பு தரணும். இன்னைக்கு திருவண்ணாமலையில் இருக்க எங்க கார்பரேஷன் தானே, இது ஒரு மாநகராட்சி தானே. இந்த மாநகராட்சியில ஏதாவது ஒரு தரம் உயர்வு இருக்கா? உங்களுக்கு நல்ல தண்ணி வசதி இருக்கா? சாலை வசதி இருக்கா? குப்பை கூடங்கள் இல்லாத சுத்தமான சுகாதாரமான திருவண்ணாமலை இருக்கா? தினந்தோறும் ஏதாவது ஒரு பகுதியில ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த அளவு இன்னைக்கு
திருவண்ணாமலை கார்பரேஷன் இருக்கிறது என்பதற்கு மிக மிக தலைகுனிந்து நாம கண்டனத்தை பதிய வைக்க வேண்டும். இன்னைக்கு போக்குவரத்து தொழிலில் சேர்ந்த தொழிலாளர்கள் ரிட்டையர் ஆனவங்க இங்க வந்திருக்கீங்க. உங்களுக்காக சென்னையில ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த போது உங்களுக்காக நேரடியாக சென்று குரல் கொடுத்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு இந்த அரசு தர வேண்டிய டிஏவை உடனடியாக தர வேண்டும். இங்க கிரிவலம் நடக்குது, லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. என்ன பெசிலிட்டிஸ் இந்த அரசு பண்ணுது? போக்குவரத்துக்கு பிரச்சனை இங்க சுத்தமா சுகாதாரமாக எதுவுமே இல்லை. சோ இதெல்லாமே இந்த அவலங்களை நாம சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இப்ப நம்ம பக்கத்து ஸ்டேட் தான் பாண்டிச்சேரி. அவங்க மழை வெள்ளத்தில் பாதிச்சவங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாய் தரேன். ஏன் இவ்வளவு பெரிய ஸ்டேட்? சேர சோழர் பாண்டிய பல்லவர்கள் ஆட்சி செய்த இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு 1000 ரூபாய் தமிழ்நாட்டுல பாதிச்ச மக்களுக்கு தர முடியலன்னா இந்த ஆட்சி முற்றிலும் தோல்வி ஆட்சி என்பதை மக்களே சொல்லக்கூடிய அளவு ஒரு கேவலமான ஒரு ஆட்சி அல்ல இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இங்க தமிழக மக்களே நீங்க நிச்சயம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மாற்றத்தை தரணும். பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்காக குரல் கொடுப்பது தேமுதிக மட்டும்தான். அந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சம்பளமும் இல்ல, போனஸ் இல்ல, எதுவுமே இல்ல. பொங்கலுக்கு அவங்களுக்குரிய போனஸை கொடுத்து அவர்களுடைய பணி நிரந்தரத்தை இந்த அரசு செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க பார்த்தா யாராவது ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணா உடனே கைது, யாரும் எதுவும் பேசக்கூடாது. மகளிரணி கைது. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த பாலியல் வன்கொடுமை யாராவது பேசுறா உடனே கைது. என்ன மினி எமர்ஜென்சியா இங்க நடக்குது? அடக்குமுறை சட்டம் இங்க நடக்குது. வாக்களித்த மக்களுக்கு கேள்வி கேட்கின்ற உரிமையும் நிச்சயமாக இருக்கிறது. இதே நீங்க எதிர்கட்சியா இருந்தப்ப இது மாதிரி நடந்ததுல என்ன கூத்தடிச்சிருப்பீங்க, என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணி இருப்பீங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் நாங்க கேள்வி கேட்கிறப்ப அரசியலாக்குறீங்கன்னு சொல்றாங்க. நீங்க என்ன அரசியல் ஆக்காம வேற என்ன நீங்க மட்டும் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். எனவே நிச்சயமாக பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயத்தையும் செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கின்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் திமுக கூட்டணியில் இருக்கவும் தைரியமா போய் கேளுங்க. ஆளுங்கட்சியில கூட்டணி இருக்கிறதுக்காக தலைவர் சொல்ற மாதிரி ஜாங்கா அடிச்சுட்டு இருக்காங்க. அது எப்படி கேரளா ஜாங்கா அடிக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இதே மற்ற எதிர்கட்சியா இருந்து என்ன பேச்சு பேசுறீங்க? ஏன் எல்லாம் வாய்மொழி பொட்டி போமா அங்க அடைந்து கிடைக்கிறீங்க? கூட்டணியை அனுப்பிடுவாங்களா? அடுத்து நம்மளுக்கு சீட்டு கிடைக்காதா என்று சுயநல அரசியலை செய்து கொண்டிருக்கும் அத்தனை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் இந்த கூட்டணி இந்த கூட்டத்தின் மூலையாக நிச்சயம் என்னுடைய வன்மையான கண்டனங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இங்க இருக்கிற அத்தனை அமைச்சர்களும் குறுநில மன்னர்களாக முடியாட்சியை நடத்திட்டு இருக்காங்க. மக்களுக்கு தர வேண்டியதை அவங்க தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எல்லா மக்களுக்கும் உரிய அந்த தொகையை நிச்சயம் தரணும். தினந்தோறும் மக்களுக்கு இந்த ஆட்சி வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது போல அந்த வாக்குறுதிகளை நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்ற வேண்டும். எது கேட்டாலும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா அது செய்யறோம், இதை செய்யறோம் சொல்லிட்டு இப்ப 4வது வருஷம் ஆட்சி இன்னும் எதுவுமே செய்யல. எங்கேயாவது வேலை வாய்ப்பு இருக்கா? எதுவும் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறது என்ன? ஒன்னு டாஸ்மாக், ஒன்னு கள்ளச்சாராயம், இல்லன்னா போதை, இல்லன்னா பாலியல் வன்கொடுமை, இல்லன்னா லஞ்ச ஊழல், இல்லன்னா கட்ட பஞ்சாயத்து. இதுதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதா? இங்க யோசிச்சு பாருங்க. முதல்வர்கிட்ட கேட்டா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போறோம், முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவோம். என்ன முதலீடு ஈர்த்து கொண்டு வந்தீங்க? எங்கேயாவது தமிழ்நாட்டில் ஒரு உதாரணத்தை காமிங்க பார்ப்போம். எங்கேயாவது தொழிற்சாலைகள் அமைச்சீங்களா? யாருக்காவது ஒரு 10,000 பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? நீங்க வெள்ளை அறிக்கை தரணும். உங்க குடும்பத்தோட வெளிநாட்டுக்கு போறதுக்காக வெளிநாட்டில் இருக்கிற முதலீடை ஈர்த்து கொண்டு
வருகிறேன் என்று முழு பூசணிக்காய சோத்திரம் அடைக்கிற வேலையை நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் இதோட நிறுத்திக்கணும் சொல்லி மக்கள் சார்பாக கேட்கிற. அது மட்டும் இல்லை, இங்க டாஸ்மாகும் போதையும் பெட்டமீன் போன்ற கலாச்சாரம் போனோம். பாலியல் வன்கொடுமையை ஒழியணும். பெண்களுக்கு பாதுகாப்பு நிச்சயம் இந்த அரசு ஏற்படுத்தணும். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. அந்த சட்டம் ஒழுங்கை நிச்சயம் இந்த அரசு பாதுகாக்க வேண்டும். ஏன் இதை சொல்றேன்னா, நிச்சயமாக இனிமேல பாலியல் வன்கொடுமை செய்பவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையை தர வேண்டும். அப்பதான் இதுக்கு ஒரு முழு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவியிலிருந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவி வரைக்கும் யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா இது என்ன ஆட்சி? தலைக்குனிவான ஒரு ஆட்சி நடக்குது. பெண்களுக்கு யார் ஒருவர் பாதுகாப்பை தராங்களோ அந்த ஆட்சிதான் சிறந்த ஆட்சி என்பதை வருங்காலத்தில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நிரூபிப்போம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்யணும். ஒரு பெண்ணு காதலிக்கல சொல்லி ரயில்ல இருந்து தள்ளி விட்டார் ஒருத்தர், சதீஷ் சொல்லி. சத்யா என்ற பெண்ணை ட்ரெயின்ல இருந்து தள்ளி கொலை பண்ணார். ஆனா இன்னைக்கு அவருக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு? தூக்கு தண்டனையை கொடுத்திருக்காங்க பெண்களுடைய கோர்ட்ல. அந்த மாதிரி இனிமேல் யாரும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்தால் நிச்சயம் தூக்கு தண்டனையை தர வேண்டும் என்று ஒட்டுமொத்த தாய்க்குளங்களின் சார்பாக இன்னைக்கு அண்ணாமலையார் முன்னாடி இருந்து நான் அதை கேட்டுக் கொள்கிறேன். அதே மாதிரி போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தர வேண்டியதையும் ஓய்வூதியத்தையும் அதே மாதிரி எல்லோருக்கும் எல்லா நல்லதையும் இந்த அரசு செய்யணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இங்க இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். நிச்சயம் ஒரு மாற்றம் உருவாகும் என்பதை எனக்கு மாற்று கருத்து கிடையாது. எனவே இனி வருங்காலம் மக்களுடைய காலமாக நிச்சயம் நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய அளவு ஒரு நேர்மையான ஆட்சியை நாம் உருவாக்குவோம் என்பதை கூறுகிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நாம் இங்க சேர்ந்திருக்கிறது எதுக்குன்னா, கண்டன பொதுக்கூட்டம். இங்க நடக்கின்ற அவலங்களை சுட்டிக்காட்டுகின்ற ஒரு கண்டன பொதுக்கூட்டம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம், அதே மாதிரி அந்த பிரிட்ஜை உடனடியாக கட்டி தரணும். அது மட்டும் கிடையாது, நிலச்சரிவிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும். பொங்கலுக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் மக்களுக்கு நிதியோடு வழங்க வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் புதிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தலைவர் எப்பொழுதும் சொல்வது போல, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசாக கொட்ட வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.